வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. உலகமே எதிர்பார்த்த ஒரு திரைப்படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கு. அதுதான் ஆதி புருஷ். இல்ல ஆதி புருஷ அப்படியே பொட்லம் பண்ணி தூக்கி சாப்பிட்ட நிதேஷ் திவாரி இயக்கத்தில் வெளிவரப்போகும் ராமாயணம். இந்த படத்தை ஏன் உலகமே எதிர்பார்க்குதுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு படம், ஒரே ஒரு இந்திய திரைப்படம், இதுவரை வெளிவந்த அதிக பட்ஜெட் கொண்ட அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தை விட அதிக பட்ஜெட்ல இது உருவாக்கப்பட்டிருக்கு. அவதார் கடைசி பாகத்துடைய பட்ஜெட் 3500 கோடி. ஆனா இந்த ராமாயணத்துடைய பட்ஜெட் 4000 கோடியையும் தாண்டி போகுது. இந்த அளவுக்கு இந்த படத்துல என்னதான் இருக்கு, என்ன இருக்குன்னு காட்ட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுவும் ஸ்பிரிச்சுவல் சென்டிமெண்டோட ஜூலை 30 விடியற்காலை 4:15 பிரம்ம முகூர்த்தத்துல இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. இந்த ட்ரெய்லர் டீகோடிங்கோட சேர்த்து வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற இந்த திரைப்படத்துடைய சில சுவாரஸ்யமான இதிகாச பின்னணியும் தகவல்களையும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இது தமிழ் ஃபேக்டரியின் மூவி டீகோடிங், உங்கள் வழியில். ட்ரெய்லரோட முதல் காட்சியில ஒரு மர்ம உருவம் துணிய போர்த்தியபடி நடந்து போகுது. அந்த உருவத்துக்கு எதிர ஒரு பிரம்மாண்டமான கதவு. அப்போ மேல இருக்கிற வாயிற்காவலன், யாருடா நீ அப்படின்னு கேட்க, உன் புதிய அரசன். சொல்றது வேற யாரும் இல்ல, நம்ம ராவணன். அடுத்த கணமே அந்த பிரம்மாண்ட கதவை ஒரே உதையில உடைச்சு தள்ளுறாரு ராவணன். உள்ள போன உடனே ஏகப்பட்ட படை வீரர்களை ராவணன் பந்தாடுற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் ராவணனுக்கு அரசருக்கான பட்டாபிஷேகம் நடக்குது. இந்த நேரம் சில பேருக்கு கேள்வி வரலாம், ராவணன் கிட்ட தானே இலங்கை இருந்துச்சு, அப்புறம் எப்படி இந்த மாதிரி படத்துல காட்டி இருக்காங்கன்னு. விஷயம் என்னன்னா, நீங்க புராண கதைகளை அலசி பார்த்தா விஸ்ரவ முனிவர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு 2 மனைவிகள். ஒருத்தங்க இளவிடை, இன்னொருத்தங்க கைகேசி. இளவிடை வழிவந்தவர் தான் குபேரன். இந்த பக்கம் கைகேசிக்கு பிறக்கிறவங்க தான் ராவணனும் விபீஷ்ணனும் சூர்பனகையும். என்னதான் குபேரனும் ராவணனும் சகோதரர்களா இருந்தாலும் இவங்க இருவருக்கும் இடையே எப்போதும் 7ஆம் பொருத்தம் தான். ஏன்னா ஆரம்ப காலத்துல இலங்கை நகரத்தை அசுர வம்சத்துல வந்த ராவணனின் தாயான கைகேசி முன்னோர்கள் தான் ஆண்டு வந்தாங்க. ஆனா தேவர்கள் இந்த அசுர குலத்தவர்களை அங்க இருந்து விரட்டி அடிக்கிறாங்க. இதன் பிறகு குபேரன் தான் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருந்து இலங்கை நகரத்தையும் ஆகாயத்தில் பறக்கும் புஷ்பக விமானத்தையும் வரமா வாங்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள புராண கதை குறிப்புகள். புராண கதைகள்ல கற்பனைக்கு பஞ்சம் இல்லை. அதன் அடிப்படையில தான் இந்த படம் உருவாக்கப்படுதுன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். கதைகளை ஓரமா வச்சுட்டா ராவணனுடைய உண்மையான அடையாளம் தமிழ் மக்களான நமக்கு நல்லாவே தெரியும். சரி, புராண கதைப்படியே போவோம். பிரம்மன் கிட்ட வரம் வாங்கிய பிறகு தேவ சிற்பியான விஸ்வகர்மா தான் பிரம்மாண்டமான இலங்கை நகரத்தையே வடிவமைச்சு குபேரன் கிட்ட கொடுக்கிறாரு. ராவணனுக்கு சிறிய வயதுல இருந்தே அவங்க இழந்த நிலத்தை மீட்டெடுக்கணும்னு பெரும் கனவு இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்க இவர் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. தேவர்கள், அசுரர்கள், இயக்கர்கள், நாகர்கள் இப்படி யாராலையும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ராவணன் வரம் வாங்கினாரு. ஆனா ஒரு மனிதனால சாகக்கூடாதுன்னு அவர் கேட்காம போனதுதான் இந்த கதையின் திருப்பம். வரம் வாங்கிய ராவணன் நேரா குபேரனுடைய இலங்கைக்கு போய் அங்க சண்டையிட்டு தன்னுடைய நிலத்தை மீட்டு எடுக்கிறாரு. முன்னோட்டத்தோட இந்த காட்சியிலும் நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா ராவணன் நீண்ட காலம் தவம் செஞ்சு திரும்பினதுக்கு சாட்சியா ஜடா முடியும் கந்தலான ஆடையும் காட்டப்பட்டு இருக்கும். அதுக்கு பிறகு கட்சீன்ஸ்ல தேவலோகம், பூலோகம், அசுரலோகம் இப்படி 3 உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ராவணன் செய்யும் சண்டை காட்சிகள் வருது. ஆனா இந்த ஃப்ரேம் உண்மையிலேயே என்ன பிரமிக்க வச்சது. பறக்கும் யானை, அதாவது ஐராவதம். ஐராவதத்துக்கு மேல வேற யார் வரப்போறா? இந்திரன் தான்.
உன்னிப்பா கவனிச்சா அந்த பறக்கும் யானை மேல இந்திரன் அமர்ந்திருப்பதும் ட்ரெய்லர்ல தெரியுது. இங்க அது முக்கியமான விஷயம் இல்ல, அந்த ஐராவதம் வருவதும் அத ராவணன் நடிப்பதும் அது கீழே புரண்டு விழுவதும் அவ்வளவு தத்ரூபமா சிஜி விஎஃப்எக்ஸ் பண்ணி இருக்காங்க. சும்மாவா இந்த படத்துக்கு சிஜி பண்ணது சாதாரண கம்பெனி கிடையாது. ஹாலிவுட்ல கிறிஸ்டபர் நோலனுடைய இன்டர்ஸ்டெல்லர் மற்றும் டியூன் மாதிரியான பிரம்மாண்டமான திரைப்படங்களுக்கு சிஜி பண்ண அதே டினெக்ஸ் ஸ்டுடியோஸ் தான் இந்த திரைப்படத்துக்கு சிஜி பண்ணி இருக்காங்க. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி சிஜிக்காக மட்டும் 8 முறை ஆஸ்கார் வின் பண்ணி இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல பார்க்கடல்ல மகாவிஷ்ணு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு உருவம் தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கு. இது ராவணனுடைய சர்வாதிகார ஆட்சியை பொறுத்துக்க முடியாத தேவர்களும் பூமாதேவியும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிடுற காட்சி அமைப்பாதான் இருக்கணும். தண்ணிக்குள்ள மிதக்கும் அந்த உருவம் பார்க்க பூமாதேவி மாதிரி தான் தெரியுது. படம் வந்தா தெளிவா நமக்கு புரிஞ்சிடும். அடுத்த காட்சியில தசரத மன்னன் ராமன் பிறப்பதற்காக செய்யும் யாகம். அதுக்கு அடுத்த காட்சியில கதையின் கதாநாயகன் ராமனின் தோற்றம். அடுத்த கட்ல ராமனும் அவருடைய 2 சகோதரர்களும் கை குழந்தைகளா இருக்காங்க. அந்த விழாவின் போது வானத்துல ஏகப்பட்ட கழுகுகள் வருது. இது விஷ்ணு பகவானுடைய வாகனமான கருடனுடைய சிம்பாலிசம். இதை உறுதிப்படுத்துற மாதிரி அடுத்த கட்லையும் வானத்துல இருந்து ஒரு கருடன் தான் ஒரு பெரிய மணியை தூக்கி போடும். ஆக படத்துல ஆரம்ப கட்டத்திலேயே கருடனுக்கும் விஷ்ணுவின் அவதாரமான ராமருக்கும் ஒரு வலுவான பாலத்தை படக்குழுவினர் அமைக்க போறாங்கன்னு நமக்கு புரியுது. இதுக்கு அடுத்த ஃப்ரேமையும் நாம உன்னிப்பா கவனிக்கணும். ராமனுக்கும் ஒரு அசுர உருவத்திற்கும் நடக்கிற சண்டையில விஎஃப்எக்ஸ் அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. உறுதியா சொல்லலாம், கிட்டத்தட்ட இது ஹாலிவுட் ரேஞ்ச் தான். அடுத்த கட்ல ராமர் ஒரு வில்ல தூக்குற காட்சி வருது. இதுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்னன்னா, சீதையோட சுயம்பரத்தில் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த வில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த வில்லுக்கு பினாகம் என்று பெயர். இந்த வில்ல தூக்கி யாரு அதுல நாண ஏத்துறாங்களோ அவங்க மட்டும்தான் சீதையை திருமணம் செய்ய முடியும். பாரத கண்டம் முழுக்க இருந்து இளவரசர்கள் வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா யாராலையும் அதை தூக்க முடியாது. ராமர் வருவாரு, ஒரு கணம் பாப்பாரு, வில்ல தூக்குவாரு, சுற்றி இருந்த கூட்டம் அனைத்தும் வியந்து பார்க்கும்போது நாண ஏற்றுவாரு, வில் முறிந்து உடையும். இந்த கதை அமைப்பு தான் இந்த காட்சி அமைப்பு நமக்கு காட்டுது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ராமருடைய கையில ஏற்றப்பட வேண்டிய நானும் இருக்கும். அடுத்து பரதனுடைய தாய் செய்யும் சூழ்ச்சியால ராமனும் சீதையும் லட்சுமணனும் வனவாசம் கிளம்புறாங்க. இப்பதான் சீதைய ரிவியல் பண்றாங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன், சாய் பல்லவி சீதைக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு சரியா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்து மறுபடியும் ராவணனுடைய இலங்கை தேசம் காட்டப்படுது. இங்க பாருங்க, ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ பெரிய ஸ்கேல்ல அவ்வளோ பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஐ ஹோப் சிஜிக்காக தான் அந்த 4000 கோடியில முக்காவாசி காசு செலவாகி இருக்கும்னு தோணுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ராமாயணம் கதை அடிச்சு துவச்ச ஒரு கதை. இதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இங்க கதையை விட காட்சி அமைப்புகள், ஸ்கிரீன் பிளேல என்ன காட்ட போறாங்க, அந்த ராமாயண உலகத்துக்குள்ள நம்மளை எப்படி கூட்டிட்டு போக போறாங்கிறதுல தான் இந்த படத்துடைய வெற்றியே இருக்கு. படத்துடைய காட்சி அமைப்புகளையும் சண்டை காட்சிகளையும் பிரம்மாண்டத்தையும் பார்க்கும்போது இது ஒரு வெற்றி படமா அமையும்னு தான் தோணுது. சண்டை காட்சிகள்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்துடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் வேற யாரும் இல்ல. ஹாலிவுட்ல மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்துக்கு ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்த காய் நோரிஸ் தான் இந்த படத்துக்கு சண்டை இயக்குனரா வேலை செஞ்சிருக்காரு. சண்டை காட்சிகள் ஹாலிவுட் தரத்துக்கு இருக்க போகுதுன்னு நாம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்த கட்ல கூட்டமா அசுரர்கள் அசுர முகமூடிகள் அணிந்து
ஒரு ஆக்ரோஷமான நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சட்டுன்னு பார்த்தா ராவணனுடைய 10 தலைகளை குறிக்கிற மாதிரி அந்த மக்கள் வரிசையா நிக்கிறாங்க. ஆக ஒரு விஷயம் குழப்பமா இருக்கு. ராவணனை மனித ரூபத்துல மட்டுமில்லாம 10 தலை கொண்ட அரக்கனாவும் இவங்க காட்ட போறாங்களா, இல்ல அந்த 10 தலைகளும் ராவணனுடைய 10 திறமைகளை குறிக்கிற மாதிரி இவங்க காட்சிப்படுத்த போறாங்களான்னு தெரியல. ட்ரெய்லர்ல எந்த இடத்துலயுமே 10 தலை கொண்ட மாதிரி ராவணனை காட்டவும் செய்யல. படம் வெளிவந்தா தெரியும். அடுத்த காட்சியில சூர்பனகை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூர்பனகைய ஒரு கொடூரமான ராட்சசியா சித்தரிக்காம அழகான பெண்ணாவே காட்சிப்படுத்தி இருக்காங்க. சூர்பனகை மூக்கு லட்சுமணனால் அறுக்கப்படுது. அடுத்த காட்சி இன்னும் பிரம்மாண்டம். ராவணனின் புஷ்பக விமானம். இதுவரைக்கும் நாம புராண கதைகள்ல பார்த்த திரைப்படங்கள்ல காட்சிப்படுத்தப்பட்ட புஷ்பக விமானம் மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு அணுகுமுறைய இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகி இருக்குன்னே சொல்லலாம். அது வானத்துல நிக்கிறது, அதுல இருக்கிற மெக்கானிக்ஸ், ரொட்டேட் ஆகுறது, இது எல்லாமே பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்க என்னத்தை புதுசா வித்தியாசமா காட்ட போறாங்கிறதுல தான் இந்த படமே இருக்கு. அத சரியா செஞ்சும் இருக்காங்க. அடுத்து ராவணன் போய் சீதைய கவர்ந்து வந்துடுறாரு. இந்த ஃப்ரேம்ல ராமனை எதிர்த்து கூட்டமா அசுர படை நிக்குது. அதன் பிறகு ராவணன் இலங்கையை கைப்பற்ற முயற்சி செய்யும் போது நடக்கும் போர்க்கள காட்சிகள் கடந்த காலத்துல இருந்து காட்டப்படுது. ஒவ்வொரு காட்சியும் ராவணனை செதுக்கி இருக்காங்க. இந்த காட்சியில ராவணன் எதிர்கொள்ளும் மின்னல் தாக்குதல் ஆரம்பத்துல நாம ஐராவதத்தின் மேல பார்த்த இந்திரனுடைய தாக்குதல் தான். இதுக்கு அடுத்த காட்சியில நீங்க பார்க்கிறது தான் அதிசக்தி வாய்ந்த ராமதனுசு, அதாவது விஷ்ணு பகவானின் சாரங்கம். இத மண்டியிட்டு கொடுக்கிறது யாருன்னு தெரியுதா? பட்டை அணிந்த சிவபக்தர் 21 தலைமுறை அரசர்களை கொன்று ரத்த ஆறு உண்டாக்கிய பரசுராமர் தாங்க அது. புராண கதைப்படி சீதையோட சுயம்பரத்தை முடிச்சிட்டு ராமர் திரும்ப வந்துகிட்டு இருக்கும் போது பரசுராமர் சிவதனுசான பினாகத்தையே ஒருத்தன் உடைச்சிட்டான்னு கேள்விப்பட்டு கோபத்தோட ராமரை பார்க்க வராரு. வந்த பிறகு பரசுராமருடைய கோடாரிய சர்வசாதாரணமா ராமர் தூக்க அதன் பிறகுதான் தெரியுது இவர் சாதாரண ஆள் இல்ல, விஷ்ணுவின் மற்றொரு அவதாரம்னு. அதன் பிறகுதான் மகாவிஷ்ணுவின் போர் ஆயுதமான சாரங்கத்தை பரசுராமர் ராமருக்கு கொடுப்பாரு. இது எக்ஸாக்டா அந்த காட்சி அமைப்பு தான். அடுத்து சீதையை கவர்ந்து செல்லும் போது காப்பாற்ற வரும் கருடனின் காட்சி. அடுத்து ராமர் போன பிறகும் அவருடைய காலணிகள் அரியணையில் ஆட்சி செய்யும் காட்சி. அடுத்து ராவணனுக்கும் இன்னொரு அசுரனுக்கும் நேரடியாக ஒரு சண்டை காட்சி அமைக்கப்பட்டு இருக்கு. புராணத்துல இந்த அசுரனுடைய பெயர் வித்யூதிவன். இவன் வேற யாரும் இல்ல, சூர்பனகையுடைய கணவன். ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்துல இப்படி ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அதற்கு பிறகு வந்த கதைகள்ல தான் இந்த கதாபாத்திரம் இணைக்கப்படுது. அந்த கதைகளின்படி வித்யூதிவனை ராவணன் தான் கொல்வாரு. இதை வச்சு பார்க்கும்போது ஒரிஜினல் கதையில இருந்து சில மாறுபாடுகளை அடாப்ட் பண்ணி தான் இந்த திரைப்படத்துடைய கதை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கட்ல ராவணனுடைய தாய் கைகேசி காட்டப்படுறாங்க. அதன் பிறகு முக்கியமான ஒரு ஆள், இவன் தான் மாரிசன், ராவணனுடைய மாமன். சீதைய கவர்ந்து செல்வதற்கு முன்னாடி இவன் தான் மாய மானா மாறி காட்டுக்குள்ள ஓடுவான். இவனை பார்த்து ஏமாந்துதான் சீதை அந்த மானை பிடிச்சு வரும்படி ராமர் கிட்ட சொல்றாங்க. அடுத்த கட்ல படத்துடைய பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள் காட்டப்படுது. குறிப்பா இந்த கட்டத்துல உருமும் சிங்கத்தை விட ராவணனின் கர்ஜனை சொல்ல வார்த்தைகளே இல்லை. உண்மையில சொல்ல போனா இதுவரைக்கும் இந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள்ல ராவணனை இந்த அளவுக்கு யாருமே காட்சிப்படுத்த முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அதே நேரம் ராவணனை மொத்தமா ஒரு அரக்கனாவும் அவனுடைய பக்கம் இருக்கும் நியாயங்களையும் இந்த திரைப்படம் சொல்லாம போனா அதை நம்மளால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. கடைசியா கும்பகர்ணனுடைய பிரம்மாண்ட உருவம், அதன் பிறகு ட்ரெய்லரும் முடியுது. கிட்டத்தட்ட 4 நிமிஷ ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர்லயே ஒட்டுமொத்த கதையையும் காமிச்சிட்டாங்க.
இந்த ட்ரெய்லர்ல மிஸ் ஆகக்கூடிய விஷயங்கள், ஹனுமான இதுவரைக்கும் அவங்க காட்டல. அதே மாதிரி சுக்ரீவன், அந்த வானர படை, அப்புறம் ஜாம்பவான், இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் ஒண்ணு கூட இந்த ட்ரெய்லர்ல இடம் பெறல. இது என்ன சொல்ல வருதுன்னா, இதோட பாகம் 1 முடிய போகுது. சீதை கவர்ந்து செல்லப்பட்ட பிறகு ராமன் போருக்கு தயாராகும் காட்சிகள் வரைக்கும் தான் பாகம் 1ல இருக்க போகுது. அடுத்த வருஷம் 2027 தீபாவளிக்கு பாகம் 2ல அந்த பிரம்மாண்டமான போர்க்கள காட்சிகள் காட்டப்படும். இதை தான் படக்குழுவும் கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காட்சிகளுடைய ஆழத்தை இன்னும் உயர்த்தி காட்டுவது பேக்ரவுண்ட் ஸ்கோர். சொல்லவே வேணாம், ஹாலிவுட்டுடைய ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் ஹான்ஸ் சிம்மரும் இசைப்புயல் AR ரகுமானும் இந்த திரைப்படத்துக்கு கை கோர்த்திருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது உலகமே எதிர்பார்க்கும் படம்னு. இந்த படம் பெரிய திரையில எந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்க போகுதுன்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி புராண இதிகாசம் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களுடைய கதைகள், முன்னோட்டத்துடைய விளக்கங்கள், நம் மண் சார்ந்த கதைகள், மகாபாரத கதைகள், கிரைம் கதைகள், மர்ம நாவல்கள் எல்லாத்தையும் கேட்க நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன். விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.